Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது படத்திற்கு தர்மன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் படத்தின் நாயகன் ரஜினிகாந்த், தயாரிப்பாளர் கமல்ஹாசன், இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர். முதலில் பேசிய கமல்ஹாசன், நீண்ட வருடங்களுக்கு பிறகு தனது நண்பருடன் படத்தில் இணைந்து பணியாற்ற உள்ள நிறைவான தருணங்கள் குறித்து பகிர்ந்தார். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், வந்து திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம், இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். தொடர்ந்து பேசிய படத்தின் இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து, இருபெரும் ஜாம்பவான்களை சந்தித்தது முதல் இந்த படத்தில் தான் இணைந்தது வரையிலான நினைவுகளை பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதோடு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் அப்டேட்டாக படத்தின் கதைக்களம் குறித்தும் தெரிவித்தார். ஒரு சின்ன இது மட்டும் கிளியர் பண்ணிக்கணும். இது அந்த டாக்டர் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டுருக்கு, அவரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டரோடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா. நமக்கு கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பின்னர் இந்த நிகழ்வின் ஹைலைட்டாக நடிகர் ரஜினிகாந்த் தான் பேசினாலே ப்ராப்ளம் என்று நகைச்சுவையாக கூறியது சிரிப்பலையை உருவாக்கியது. நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? மேலும் கமல் தயாரிப்பில் தான் நடிக்கும் படத்தில் 3 முறை இயக்குநர்கள் மாற்றம் செய்யப்பட்டது ஏன் என்பதன் விளக்கமும் அளித்தார். டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது வந்து சரியாக திஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சார், ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்து நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். அனிருத் இசையில் உருவாகும் தர்மன் படத்தில் நடிகைகள் சிம்ரன், ராஷி கண்ணா ஆகியோர் நடிக்க உள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.